ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் சமையல் பண்ணி சாப்பிட்டு க்ளீனிங் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் இல்லைன்னாங்க. சரி, அப்போ உங்கள் பேக் எடுத்து க்ளீன் பண்ணுங்கள், அந்த புக் எடுத்துகிட்டு போய் கடையில் போட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்கன்னு. படிக்கணுன்னா அந்த பேக்கை தூக்கிட்டே வரமாட்டாங்க. க்ளீன் பண்ணோம், எடை கொண்டு போய் போடணும்னு சொன்னோடனே குடுன்னு போய் பேக்கை தூக்கிட்டு வந்து கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஏற கட்டிட்டாங்க. அப்படி ஏற கட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போய் கடையில் போட்டு இரநூறுவா கிடச்சிது. நம்மளும் அப்படி தான் நினைக்கிறேன். எக்ஸாம் முடிஞ்சோடனே மறுநாள் தூக்கி எல்லா புக்கையும் எல்லாம் தூக்கி போட்டுருவோம். அப்போ 10 ரூபா 5 ரூபா கொடுப்பாங்க. இப்போ 200 கிடச்சிருக்கு. புக் ஃபீஸு எத்தனையோ ஆயிரக்கணக்கில் கட்டுறோம். ஆனால் எடைக்கு போட்டு எனக்கு 200 தான் கிடச்சிது. அது கொண்டு போய் முதல்ல எடைக்கு போட்டுட்டு அந்த 200 கொஞ்சம் கொஞ்சம் சமோசா என்னமோ அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த புக்ஸ் எல்லாம் ஒருத்தவங்க எடுத்து வைக்கிறாங்க. நானும் எடுத்து வைக்கலாம். நம்ம இருக்கிறதே சின்ன வீடு, இதில் எடுத்து எங்கே அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது? ஏன்னா வருஷம் வருஷம் கொடுக்குற புக்கையே படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதில் முன்னாடி இருக்க புக்கெல்லாம் எங்கே எடுத்து பார்க்க போகிறாங்க?